ஹாய், இன்னைக்கு மெந்தியாவுக்கும் மஷ்ரூம் கிரேவி எப்படி சேர்த்து வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கட்டு மெந்தி கூட எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் கசகசா, 7 முந்திரி பருப்பு போட்டு 10 மினிட்ஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் ஆட்டிக்கலாம். அது ஒரு கப் தயிர் சேர்த்து ஆட்டிக்கிட்டேன். கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதுமே தக்காளி 2 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் மஞ்சள் கொஞ்சம், உப்பு, கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் மெந்தியாவுக்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்காக வரமிளகாத்தூள், கொஞ்சமாக தனித்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுமே நம்ம மிக்சிக்கு போட்டு இருக்கிற கிரேவி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலரி விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. நான் மிக்சி மாத்திரம் அழிச்சு ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு ஒரு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுடலாம். இது மாதிரி கொச்சி வந்த பின்னாடி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். லாஸ்ட்டில் மல்லியில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.